வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் 3வது மாத இறுதியில் எடுக்க வேண்டிய என்டி ஸ்கேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்டி ஸ்கேன் அப்படின்னா என்ன, என்டி ஸ்கேன் எப்போ எடுக்கணும், எந்த டைமில் எடுக்கணும், எந்த வாரத்தில் எடுக்கணும், அதோட நார்மல் அப்நார்மல் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது கரு உருவாகினதுலேருந்து 11வது வாரத்துலேருந்து 13வது வாரம் வரையும் குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் இல்லை குரோமோசோமல் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையுமே 23 பேர் குரோமோசோம் இருக்கும். அந்த 23 பேர் குரோமோசோமில் 13 அப்புறம் 23வது குரோமோசோமில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் என்டி ஸ்கேன். ஒரு கரு உருவாகி அந்த கரு வளர்ச்சி அடையும் போது அதோட தலைக்கு பின்புறத்தில் அதோட போன் அப்புறம் டிஷ்யூ அது ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன நீர் உருவாகும். அந்த நீரோட அளவை பார்க்குறது தான் என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்டியோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 3.5 மில்லிமீட்டரை விட கம்மியாக இருக்கணும். ஒருவேளை அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அது அப்நார்மல். என்டி ஸ்கேன் 11லேருந்து 13வது வாரத்தில் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமானது. ஏன் அப்படின்னா 13 வாரங்களுக்கு அப்புறம் குழந்தையோட பின்புறத்தில் இருக்க அந்த நீரோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால ஒருவேளை அப்நார்மல் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் அதுக்கப்புறமெல்லாம் இருக்க அளவு மாதிரி தான் காட்டும். அதனால் 11லேருந்து 13 வாரத்தில் இந்த ஸ்கேன் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது.